ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீட்டில் நம்ம வந்துட்டு அது வந்து கேம் பேர் தெரியலையே, பிஜிஎம்ஐ பப்ஜி தான் கைஸ். பப்ஜி தான் நம்ம வந்துட்டு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது பப்ஜி நான் வந்துட்டு ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் வந்துட்டு விளையாண்டதில்லை. அதனால தான் என்ன செலக்டாக நம்ம காட்டிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ணி விட்டோம். இங்கே என்னங்க இது, ஒரு ஜீப் நெட்டு பக்கம் இழுக்க மாட்டேங்குங்க ஓப்பன் பண்ணுறக்கே. சரி பார்ப்போம். அவங்களுக்கு வந்து இது வந்து லோடை முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் வந்து 2 நிமிஷம் பக்கம் வந்துட்டு வீடியோ வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன். இது வந்து இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 1250.9 இது 9 MP அப்படின்னா இது 1 GB 250.9 MP, கிட்டத்தட்ட வந்து 1.5 GB நெட் பக்கம் கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ இருக்குது கைஸ். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து 1.1 GB நெட் தேவை இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாம் பப்ஜின்னு இருக்காங்க நினைக்கிறேன். நான் வந்து இது அன்லிமிட்டட் நெட் வச்சுருக்கிறதால எனக்கு இதாகுது. நம்ம இந்த வந்து 4G தான் வந்து இங்கே பார்த்துக்கோங்க, டவர் கூட வந்து ஓரளவுக்கு தான் கிடைக்குது. மேலே நம்ம நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டுறோம் இந்த பேட்டரியில் இருவா. ஸோ கைஸ் அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டு போட்டிருக்கேன். இப்போயே வந்துட்டு பாருங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறதே கரெக்டாக வந்து இது 2 நிமிஷம் கிட்ட, 2 நிமிஷமாகவே கொஞ்சம் இப்போ உள்ள 455 இருக்குது. ஸோ கைஸ் வந்து வீடியோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்ப கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ கைஸ் இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பாதி இது டவுன்லோட் ஆகிறதுக்கே நம்ம மொபைல் இப்போயே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்னு முதல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் 4G RAM தான் கைஸ் என் மொபைலு. அதுவும் இல்லாமல் நான் வந்து ஃப்ரீ ஃபயரு வேறு வச்சுருக்கேன்னா அதுக்கு எதுக்கும் செட் ஆகுமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம் என்ன தேவைன்னு. எல்லாம் எல்லாம் பப்ஜின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சு ஃப்ரீ ஃபயர் விட பப்ஜி மொக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, ஏதோ இது இது வால்பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது யாரோ ஒருத்தர் உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஒருத்தன்னு சொல்லக்கூடாது, ஒருத்தர். சரி, இது வந்து இந்த கேரக்டர் வந்து ஃப்ரீ ஃபயரில் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இவர் யாருன்னு தெரில. பக்கத்தில் கோழி வேறு கத்துது. ஓகே கைஸ், என்னென்ன வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ கைஸ் எப்படியும் வந்து கிட்ட வந்துச்சு கைஸ். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1649.3 அவ்வளோ டவுன்லோட் இருக்குது. ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் டவுன்லோட் ஆச்சுன்னா கேமுக்குள்ளே போடலாம். ஓகே கேஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எங்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. லாபியில் நமக்கு ஃப்ரீ ஃபயர்லாம் வந்துட்டு முதல்ல வந்து இது ட்ரைனிங் கிரவுண்டு மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா கிராஃப்ட் ஃபோர்ட் என் வாயில் வரல சரிங்களா. நம்ம கிராஃப்ட் ஃபோர்ட்னு எழுதியிருக்கு. கீழே வந்து ஸ்டார்டிங் இங்கிலீஷ் காப்பீட் 1998 to 2025. ஓகேங்களா. சொல்லுங்க கைஸ், நான் வந்து கேம் ஆடிட்டு இருக்கும்போது நடுவுலேயே உங்களுக்கு வந்து. ஸோ ஓகே கைஸ், அதெல்லாம் அடுத்த பேஜ் வந்திருக்கு. சவுண்ட் கொஞ்சம் பண்ணிப்போம். அப்படி கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு லாகின் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்துட்டு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துட்டோம்.
ஓகே கைஸ், ஃபேஸ்புக்கோட லிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கோட தான் கைஸ் லிங்க் ஆகிட்டுருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த கேம் வந்துட்டு இது மாதிரி ஃபேஸ்புக்கோட லிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே அங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சுல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மொபைல் ஹீட் ஆகிறதுல கை வேறு நடுங்குது, உடம்பெல்லாம் வேக்குது. எனக்கே ஒரு வேளை காய்ச்சல் வந்தாலும் வந்துட. ஓகே, கேமு என்னாச்சு, கம்ப்ளீட்லி ரிசோர்ட். இன்னும் கார் மாதிரி போகுது கைஸ். இந்த கார் கொடுத்துட்டா கார் சொங்கன்னு போகுமா? எல்லாம் ஒரு குத்து மதிப்பு படிக்கிறது. Then the process will load some game connected in advance for smoother gameplay. ஓஹோ, ஸ்மூத்தாக கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். முடியல கைஸ், என்னால் ஃபேன் கேட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஃபேன் போட்டோன்னா இது இப்போ என் வாய்ஸ் கேட்குறதே இது கேட்காது. ஏன்னா இது வந்து டேபிள் ஃபேன் தான். டேபிள் ஃபேன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கடக்கடன்னு சத்தம் கேட்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து போட வேண்டாம். சீலிங் ஃபேனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மட்டும் சத்தம் கேட்கும். ஸோ சீலிங் ஃபேனும் வந்துட்டு இது ரெக்குன்னு சொல்லுவாங்களே கைஸ், இது மூணு ரெக்குன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து ஒரு ரெக்கு வந்து இது உடஞ்சி போனதால் சுத்த மாட்டேங்குது கைஸ். அன்றைக்கி அப்படி தான் ஒரு தடவை போட்டு அப்படியே விழுந்துருச்சு. அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்ம வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா, இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு. கேமுக்குள்ளே போகிறதுக்கே 6 நிமிஷம் பக்கம் ஆகுது. பெரிய கேமுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது மைண்ட் கிராஃப்ட்டு, ஃப்ரீ ஃபயர்லாம் தோற்றுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அவசரப்பட்டு அந்த முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு வர வேண்டாம், இது பெருசு அது பெருசுன்ட்டு. முதல்ல போய் கேம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து மைண்ட் கிராஃப்ட்டும் ஆடி இருக்கேன், ஃப்ரீ ஃபயர் ஆடி இருக்கேன். இது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், 93, 94, 96, 96, 98, 99, 100. ஓஹோ, ஓகே கைஸ், ஸ்டார்டிங்கே லாபியில் கொண்டு போயிட்டாங்க அதில் இருக்கும். ஸோ கைஸ், எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், இந்த ட்ரெஸ்ஸில் ஓசில் கொடுப்பாங்களா? ஓகே கைஸ், ட்ரையல் பார்த்தோம்னா ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இது அது பண்ண பிஜிஎம்ஐயா, இல்லை அது பேர் என்ன, பப்ஜி. ஓகே, பப்ஜிக்குள்ளே போய்ட்டோம். என்ன பேனு செக்யூரிட்டி சிஸ்டம் 3.0 ஸ்கேனிங். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம். Top to continue. Okay, drag forward with your left hand. Swipe the screen with your right hand to control where you're looking. guys, இருங்க இந்த அக்கா வேறு உளறிட்டே இருக்காங்க. இல்லை, நான்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஆடும்போது இது மாதிரிலாம் சொல்லும், ஆனால் வந்துட்டு இவ்வளோ கிளியராகவே சொல்லாது கைஸ். Next, pick up the firearm. இங்கே ஃபயர் பட்டனு ஹியர். ஓஹோ, கன் இங்கே இருக்கு கைஸ். என்ன கன்னு, மேக்னு நினைக்கிறேன். Pick up the ammo. There's the target. Swipe the screen to tap right fire button to shoot. Congratulations on check the crate. Pick up the scope. அது நம்ம கையும் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு, அதை தான் கைஸ் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். Enemy is to tap left fire button to shoot. Keep them down. Great work. Let's take a look at the rewards. Check the crate. Pick up the supplies. எல்லாத்தையும் எடுப்போம். எனர்ஜி ட்ரிங்க் can only restore up to 75 points நான் of health. தெரிஞ்சிட்டு தான் கைஸ் முடிக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். மேப் The flashing blue area is the blue zone. You will the blues tap the button to close the map. You're taking to the play zone. இங்க Is zone about to வேற shrink. வந்துருச்சுங்க. Get to the play zone as soon as possible. You've made it this far. Finish off the rest to claim victory. எங்க இருக்கானுங்க? ஆனால் கைஸ் இதில் வந்துட்டு நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வின்னர் சிக்கன் டின்னரா, அதெல்லாம் போட்டுருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
கேர்ள்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு செல்லை மேலே வச்சுட்டு டவர் கிடைக்க மாட்டு பாட்டுருக்கு நேரத்துக்கு விழுந்திருக்கும். என்னது இது 19 இருக்கு. லோடாகும். வந்துருச்சு கேர்ள்ஸ், டக்கு நமக்கு வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு பாய் கேரக்டர் தான் வேணும், பையன் கேரக்டர். ஓகே கேர்ள்ஸ், மண்டை எது மாதிரி இருக்கட்டும். இது மாதிரி இருந்தால் ஓகே கேர்ள்ஸ். அஜய்ராஜ் எங்க இது என் பேரில் எப்படிங்க எதுக்கு தெரியும்? அவதார் செக்ஷன் இருங்க கைஸ், பேர் ஓகே அஜய் கேமிங்னு போட்டுருவோம். ஏன்னா நம்மளோட சேனல் பற்றி இருக்கணுமா? ஓகே கைஸ், நம்ம 18 வருஷம் நீங்கள் ஓல்டான்னு கேட்டிருக்கு. நான் அது வேறு தெரியாமல் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், கிரியேட் கொடுத்துட்டு இந்த மியூசிக் நல்லாயிருக்கு. ஓஹோ, இதான் லாபின்னு நினைக்கிறேங்க. பொண்ணு ட்ரெஸ்ஸுங்க கலெக்ட். ஓகே எக்யூப் நோவு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே சார், எக்ஸாம் நான் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே கேம் ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறக்காமல் லைக் போட்டு சொல்லுங்கள். ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து இது உங்களுக்கு வந்து நல்லா கேட்கலின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது என்னோடய மைக் அப்படி கைஸ். ஏன்னா நான் வந்து எந்த சப்போர்ட்டுமே நான் இல்லாமல் வித்து இது மொபைல் மைக்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்துட்டு வாய்ஸை கொடுத்துட்ருக்கேன். ஆமாம் கைஸ், இது ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு வந்து இது லோட் ஆகுது. என்ன இதுக்கு மேலே நடக்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஓகே அதுவும் சொல்கிறாங்க. நாங்கள் டீமோட வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிங்கப்போ வடப்போ இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது என்ன மேப்பாக இருக்கும்னா, இருங்க பேர் பார்க்கணுமா? மேப் பேரைக்கணும் தெரியல கைஸ். மேப் பேர் டீமெட்டில் வேறு பக்கம் இறங்கியிருக்காங்க. ஓஹோ, வேறு சுட்டெல்லாம் சும்மா பங்கமாக இருக்கு. ஆனால் என்னென்னா நாளைக்கு இவங்க வந்து கேம் வந்து மாடிஃபை பண்ணும் கைஸ். என்ன வியூவா? எஸ் கைஸ், ரேவில் வியூ தெரியல. இங்கே என்னங்க இறங்க மாட்டேங்குது. அப்புறம் மைக் இங்கே இங்கே என்னன்னு தெரியல, மண்டை ஆடிட்டுருக்கேன். இங்கே என்ன இறங்க முடியலங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இறங்குறேன். பேசாமல் தானே இருக்கேன். பேசுகிறேன் கைஸ். இன்னும் ஜே18 இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது மான்ஸ்டர் கேம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஜம்ப் போடணுமா? இங்கே டவுன் ஆகிட்டாங்கடா. இது மாதிரி வீட்டுக்கார பக்கம் போகும்போது அவங்க காட்டுச்சு. 1 minute. 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 1
ஓஹோ, ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எல்லாத்தையும் எடுத்துப்போம். I need a weapon. நைட்டு மேலே ஆஃப் பண்ணுங்க. எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஃப்ளாஷ் இன்ட்ரெல்லாம் இருக்குது. ஓஹோ, இது வந்து கிரானைட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஃப்ரீ ஃபயரில் எப்படி இங்கே ஸ்மோக் பாம் அது மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் சும்மா மேலமும் ஓடுற மாதிரி பட்டன். நம்மளாங்க தவந்துக்கிட்டு போகலாம். ஓகே கைஸ், அவங்களோட கண்ணு கிடச்சிருக்கு. இங்கே போடுங்க. நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம போவோம். என்னாச்சு, ஹெல்த் குறைஞ்சிருச்சா? ஓஹோ, இவங்க கொஞ்சம் போராடல. நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எங்கே ஓட்டுனே தெரியல. இந்த கொஞ்சம் இருக்கும். எனக்கு தோணுச்சு இதெல்லாம் தேவையான புல்லட்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னங்க ரொம்ப நேரம் இங்கே சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்னது இங்கே அது என்னமோ ஸ்கூலுன்னு இருக்குங்க. ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுன்னு மேதா கைஸ் ஞாபகம் வருது. ஸோ இன்றைக்கி நான் வந்து லீவ் எடுத்து தான் வீட்டில் இருக்கேன். இங்கே டீமேட்ஸ் எப்படிங்க ரிவீல் பண்ணுறது? அங்கே கூட வெண்டிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் நமக்கு பக்கத்தில் எதுவும் வெண்டிங் மிஷின் இருக்குமா? அது ஹார்ட் ரிவீல் மாதிரி இருக்குது. இந்த இங்கனக்குள்ளே இருக்கும் கைஸ். எனக்கு இன்னும் டவுட்னா, இது மாதிரி செட்டிங்ஸ் நம்மளால் மாற்ற முடியாதா? தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கனக்குள்ளே இருக்கு கைஸ் இந்த மிஷின். இங்கே டீமேட் ரிவீல் பண்ண முடியாதா இதில்? டான்ஸா எமோட்டான்னு தெரில.
இங்கே எனிமி வேறு அடிக்கிறாங்க. இங்கே நானும் படுத்துட்டேங்க. எடிங்க எவன் அடிச்சோம் இல்லை எதோ இங்கே கிடைக்குமான்னு பார்க்கலாம். போதும் யூஎம்பிங்க. எல்லாருமே யூஎம்பி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம டீம்மேட்டை ஹார்ட் உட்காந்து தான் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். மெசேஜ் வருது கைஸ். இதில் எங்கெங்கே ஹெச்பி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பேரில் எதுவும் ஷோ ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், ரொம்ப சவுண்டு கிட்டே இருக்கேன். எனக்கு வந்து பேசவே தோணல கைஸ். ஃப்ரீ ஃபயராக நான் வச்சு அது இதுன்னு பேசிகிட்டே இது பண்ணுவேன். இது வந்துட்டு புது கேமாக இருக்கிறதால எவன் எங்கேருந்து அடிப்பான்னு தெரில. இப்போ வந்து டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கல கைஸ். அது வந்துட்டு இது எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் சொல்லி வாயும்போது ஒரு எனிமி ஓடுறான். இங்கனுக்குள்ளே வந்து அவனையும் வந்துட்டு முடிக்கணுமா? ஓஹோ, நம்மளும் ஓரளவுக்கு ஃபேர் ஆகிட்டோம் கைஸ் பப்ஜியில். அதுக்குள்ளே எவன் 1v1 கூப்பிட்டாலும் பப்ஜியில் வந்து அடிக்கலாம். நான் போய் ஸ்கேருக்கு வந்துட்டு மாற்றிடுவோம். ஸ்கேருக்கு வந்துட்டு மாற்றிட்டு ஓஹோ, இவ்வளோ தூரம் கூட ஜம்ப் பண்ணலாமா? எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஏன்னா இங்கே எங்களுக்கு ஒன்றும் இருக்குது. ஹார்ட் ரிவீல் தானே கேட்டேன். ஆமாம், இங்கே ஜோனில் அடிப்பட்ட எது இதுன்னு பார்க்கலாம். என்னங்க போகவே முடியல. குதிச்சே போவோம். இது மேப்பில் கொஞ்சம் டீப்பாக குடிப்போம். எனக்கே தெரியல கைஸ். சரி ஓகே, நம்ம இப்போ அந்த வண்டியில் போய் ஏறி உட்காருவோம்.
அடிக்கவே முடியல. சரி ஓகே கைஸ், அதுக்கு மெடிக்கிட்ட முதல்ல வந்துட்டு போகலாம். எதுவும் மெடிக்கிட்டுன்னு தெரில, குத்து மதிப்பாக போடுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்பயும் வந்துட்டு 6 பேர் தடிச்சிருக்கோம். மேலே தடிக்க பார்த்தீங்களா? இங்கே இருக்குங்க இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இப்பயும் வந்துட்டு எவ்வளோ 26 நிமிஷம் பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே இன்னும் 67 பேர் இருக்காங்களா? டீமெட் எப்படி ரிவீல் பண்ணுறதுன்னு வேறு தெரில. இங்கே இருக்காங்க தானே எல்லாம்? இங்கே பாருங்கள், 1 2 3. ஆனால் ஒருத்தர் மட்டும் டெட் ஆகிட்டாரு. இல்லைங்க, இது ஃப்ரீ ஃபயர்லாம் வந்துட்டு நிறைய பார்த்துருக்குன்னா, அது வந்து இது மாதிரி கேட் பின்னாடி நின்றுட்டு எனிமி வந்தானா டப்பு அடித்து இது சொல்கிற சத்தம் கேட்குது. என்னடா இது? இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கைஸ், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதுனா ரேசிங் ஜோனான்னு தெரியல. இங்கே பாலம் பாருங்க, சும்மா இங்கேருந்து அடுத்த லேண்டுக்கே போகுது. நான் கூட என்ன இங்கே ஸ்கேர் சத்தியமாக சொல்கிறேங்க, வடப்பாடிக்கு. ஓஹோ, யூஎம்பி பார்த்தீங்கன்னா வண்டி என்னங்க ஆனால் மேப்பத்தோட சொல்லிகிட்டே இருக்கும். ஃபைனல் அதானே சர்க்கிளில் போட்டிருப்பாங்களே, ஃபைனல் ஜோனாக இருக்கும். உங்கள் சப்புன்னு இதே மாதிரி இழுத்தே விட்டோம்னா இதாக இருக்குமா? வண்டி வேறு இதாகிடுச்சு. எனக்கு வண்டியில் வேறு போக தெரியாது. ஏன் பாட்டுக்கு நின்றுட்டே போகிறான்? குதிச்சு போவோம் கைஸ். முதல்ல இதே மாதிரி குதிச்சு போனால் கால் உடஞ்சிடாது. வேண்டாம் கைஸ், குதிச்சுட்டு வந்து இது நவர முடியல. இதுதான் நம்மளோட பேகு நினைக்கிறேன். ஓஹோ, வெளியே நின்று நம்ம வந்துட்டு ட்ரெஸ் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் கைஸ். நல்லா மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஜோன் அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, நான் டெட் ஆகிடுவேன். ஓகே கைஸ், இங்கே உட்காந்து கொஞ்சம் மடி போடுவோம். இங்கே டீம் மட்டும் மூணு பேரே வெளியே தாங்க இருக்கும். சரி கைஸ், இப்படி ஓடுவோமா தண்ணிக்குள்ளே ஓடுவோமா? தண்ணிக்குள்ளே ஓடும்போது மூவ்மெண்ட்ஸ் போயிடுவோம். இதில் க்ளூவெல்லாம் போட முடியாதா?
முடியல. சரி இருங்க இங்கே மேலே என்ன ஜோன் சர்வே இது பண்ணுங்க. இது உங்களோட பாட்டு வருது. என்ன இங்கே மேலே ஏற முடியலைங்க. இன்னும் இந்த மேட்ல ஏறினா ஏற முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏறிட்டோம். சீக்கிரம் போ. இங்கே டெட்டாருமோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்கு. ஓகே கேஸ், முன்னாடி வந்துட்டு ஒரு வண்டி இருக்கு, அதை எடுத்துகிட்டு வேணால் போவேன். ஓகே கேஸ், எப்படி நமக்கு வந்துட்டு வண்டி கிடச்சது. அப்போ இப்போதாங்க பெருமிச்சம் வர முடியுது. எக்ஸிட் வெஹிக்கிள். ஓகே கேஸ், முதல்ல வந்துட்டு ஹெச்பி ஏற்றிப்போம். ஸோ பரவாயில்லையே, நம்மளும் நல்லா தான் விளையாடுறோம். அவ்வளோதான், டீம்மேட் எல்லாம் டெட்டு. எதுக்கு 3ஆம் நம்பர் பின்னாடி வர்றாருன்னு நினைக்கிறேன். ஐயோ வர்றாரு இல்லை, ஜோன் தான் வருது. ஒரு சீக்கிரம் திரும்ப அதே மாதிரி ஏதோ வண்டிக்கு எது கிடச்சா நல்லா தருவோம். ஓடு நல்ல எக்யூப்மெண்ட் தான். அப்பா நடுவில் பக்கத்துலேயே ரிக்ஷாவோ அதுவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஓடாதுன்னு தான் வயசு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க, ஓடாது. ஏதோ ஒன்றுக்கு போய்ட்டுருக்கோம். ஏங்க யாருமே ஓடுங்க. ஓடுறதுன்னு பறக்கவே செய்ய மாட்டேருக்கு. ஓஹோ, அப்போனா இங்கேயே பறந்துக்கிட்டு இருக்கலாங்க. இது மாதிரிலாம் தெரிஞ்ச எக்ஸாம் நம்மளும் ஃப்ரீ ஃபயரை விட்டு எதையும் ஆடலாம். இப்போ தாங்க 35 பேர். ஓஹோ, எப்படாகேஷ் நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வந்து மெடி போட்டோம்னா இதாக மாட்டிருக்கு. இதுவும் இப்பாருங்க, இங்கிருந்து ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்க மாட்டிருக்குதுங்க. இது 75 பாயிண்ட் மாதிரி. அதுக்கு கீழே வந்துட்டு போச்சுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மெடிக்கெட் கிளிக் பண்ணோம்னா அந்த 75 கரெக்டாக வந்ததுமே அதுவே கரெக்டாக இதாகிருக்கு. அதுக்கு மேலே இந்த வண்டி வந்துட்டு யாரும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற காரணம் வண்டி வந்துட்டு எரியுது தானே. புகஞ்சிருச்சு. ஓகே காய்ஸ், கன்னை வந்துட்டு ரீலோட் பண்ணிவிட்டு டப்படப்பன்னு ஓடுவோம் கிட்ட. ஓடி போயிட்டு ஓகே காய்ஸ் முடி போடுவோம்.
கிட்டத்தட்ட 10 முடி இருக்கு. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு யூஎம்ப் வந்துட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே ஜோன் வேறு வந்துடுச்சு. இனிமேல் கிட்ட தாங்க இருக்கும். ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ். இந்த நாய் செத்துட்டுங்க. ஸோ வந்துட்டு இதோட வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. அது ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. ஏசி எலிமினேட்டரு. ஓகே கைஸ். இத்தனை எஸ்ஸு. ஸோ யார் வந்துட்டு நிறைய கிலோ எடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே ஏன் ஃபோட்டோ. ஓகே கைஸ், அப்புறம் வந்துட்டு லாபிக்கு போயிடுவோம். லாபியில் போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து மெசேஜ் மூலம் வந்துட்டு தள்ளி விடுவோம். வாட்ஸ் ட்ரெஸ்ஸு 4 லெவல் இருக்கணும். ஓகே கைஸ், ப்ரொஃபைல் வந்துட்டு கிளிக் பண்ண சொல்லுங்கள். என்டர் அச்சீவ்மெண்ட்ஸ் பேசிக் இன்ஃபோ. ஓகே, ஓகே கைஸ், இன்னும் கட்டி அது ரொம்ப மார்க் கிடச்சிருக்கு. ஓகே, வாட்ஸ் திஸ்? கிஃப்ட் மாதிரி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அதுங்க இதில் பொடி கிடச்சிருக்கு. கலெக்ட் போன். இங்கே ரொம்ப ட்ரெஸ் மாதிரி கிடச்சிருக்குங்க. ஓகே, ட்ரெஸ்ஸு, கன்னு. இங்கே ட்ரெஸ்ஸு டைம் பண்ணலன்னா ஒவ்வொரு இது பெருசாக நினச்சேன். ரொம்ப டாக்கணும், இது ரொம்ப டாக்கன் மாதிரி தான் இருக்குது. அவங்க ஆசிட் எடுத்து ஊற்றிட்டாங்க. இன்னும் எப்படி ட்ரெஸ் மாற்றுறது? இப்போ வந்து முட்டைலாம் என்ன வச்சுருக்குன்னா கை தட்டுறது,
ஓகே. ஆமாம், நான் இப்போ எத்தனை லெவல்? ஓஹோ, லெவல் 4 இருக்கேன். இதெல்லாம் என்னன்னே தெரில. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ மட்டும் முடியுது.